அந்த ஊரில் அனைவருக்கும் அறிமுகமானவர். அம்மா. அவள் பெயரே எல்லோராலும் அழைக்கப்படும் சொல். அவள் வாழ்க்கை என்பது பிறர் பார்த்தால் சாதாரணமாய் தோன்றலாம். ஆனால் அந்த வாழ்க்கை முழுவதும் துன்பம், கஷ்டம், வியர்வை, கண்ணீர் கலந்தது. கணவரை இழந்ததிலிருந்து அவள் வீடு, வேலை, பிள்ளைகள், இதுதான் அவளின் உலகம். பிள்ளைகள் இருவர். ஒருவன் அருண், இன்னொருத்தி லக்ஷ்மி. இருவரையும் படிக்க வைத்து பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் தர வேண்டும் என்பதுதான் அம்மாவின் கனவு. காலையில் விடியற்காலை எழுந்து வீட்டு வேலை முடித்து கட்டுமான தொழிலுக்குப் போகிறாள். வெயில், மழை, காற்று, குளிர் எதுவும் பார்த்து கொள்ளாமல் வேலை. கைகள் கட்டுக்குழாயாக, உடல் வலிக்க, கால் குமட்ட. ஆனாலும் பிள்ளைகள் நினைவால் அந்த வலி மறந்துவிடும். அருண் அந்த தாயின் பாடுபட்ட வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தவன். அம்மா இரவு வீடு வந்து சின்னக் குழாயாக மாறிய கைகளை பார்ப்பான். கைகளை தடவி, அம்மா, ஏன் இப்படி கஷ்டப்படுற? நான் வேலைக்கு போயிடலாமா என்றான். உடனே அம்மா, இல்லப்பா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். உன் படிப்புதான் எனக்கு பெரிய சக்தி எனச் சொல்வாள். அம்மா ஒரு முறை சொன்னாள், நீ பெரிய ஆளானா என்ன விமானம் ஏத்தி ஊருக்கு கூட்டிட்டு போகணும். நான் ஒரு முறை பறந்தா போதும். அது சாதாரணமாக சொன்ன வார்த்தைதான். ஆனால் அந்த வார்த்தை அருண் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் படிப்பில் கவனம் செலுத்தினான். காலையிலிருந்து இரவு வரை பாடம். தன்னுடைய சகோதரிக்கு உதவி, அம்மாவுக்கு உதவி. அதைவிட அவன் கனவு, அம்மா சொன்ன அந்த ஃப்ளைட் வார்த்தை. நான் வேலைக்கு போனப்போ அன்னிக்கே அம்மாவை ஏர்பிளேன்ல கூட்டிட்டு போவேன் என்று அவன் மனதுக்கு சொல்லிக் கொண்டான். காலங்கள் கடந்தன. கல்லூரி முடிந்தது. நல்ல வேலை கிடைத்தது. முதல் சம்பளம் வாங்கிய நாள் அந்த செக் அவன் கையில் பார்த்தான். அப்போது உடனே நினைவு வந்தது. பயண பட்டிகை. நேராக விமான நிலையத்துக்குப் போய், ஒரு டிக்கெட், அம்மாவுக்கு, நான் ஊருக்கு கூட்டிட்டு போகணும் என்று சொன்னான். டிக்கெட் கையைத் தொட்டவுடன் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, நீ ஃப்ளைட்ல போற நாள் வந்துடுச்சு. அந்த மகிழ்ச்சி சொல்ல வார்த்தை இல்ல. வீட்டுக்கு போறான். அம்மா முன்னாள் அந்த டிக்கெட் வச்சு, அம்மா, உன் ஆசை இன்னைக்கு நிறைவேறுதுங்கன்னு சொல்லணும். அந்த சிந்தனையோடு அவன் ஊருக்குப் போறான். பேருந்தில் போகும்போது எண்ணமெல்லாம் அம்மா. அவள் முகம், அவள் புன்னகை, அவள் ஃப்ளைட்டுக்கு போவதை கற்பனை செய்து கொண்டு போகிறான். ஊர் வந்தது. வீட்டுக்குள் ஓடிக்கொண்டு போனான். அம்மா, அம்மா என்று கூப்பிடுகிறான். வீடு சற்று அமைதியாக இருந்தது. உள்ளே சென்றான். அம்மா படுக்கையில் கிடந்தார். கண்கள் மூடியிருந்தன. உடம்பு உறைந்திருந்தது. அவன் திகைத்தான். அம்மா என்று கத்தினான். அசைவில்லை. அவள் உயிரற்று கிடந்தாள். அந்த டிக்கெட் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது. அவன் அம்மாவின் உடலை கட்டி பிடித்து கதறினான். அம்மா, நீ ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்பட்ட. நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீ போகணும்னு நினைச்சேன். அம்மா. அவன் கண்ணீர் வீடு முழுவதும் நனைத்தது. அந்த டிக்கெட் காற்றில் கொஞ்சம் அசைந்தது. அதுபோலவே அம்மாவின் ஆவி பறந்திருக்கலாம். அருண் கண்ணீருடன் அம்மாவின் உடலை பார்த்தான். நீ ஃப்ளைட்ல போக முடியலன்னாலும் நீ மேல மேல பறந்துட்ட அம்மா என்று சொல்லினான். அவன் அந்த டிக்கெட்டை பிடித்து அம்மாவின் உடம்பு மீது வைத்தான். இது உன் டிக்கெட் அம்மா. நீ என் கனவில் பறக்கணும். தினமும் என் கனவில். அவன் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கதறி அழுந்தான். அதுநாள் முதல் அவன் அந்த டிக்கெட்டை பார்த்தாலே அம்மாவின் முகம்தான் தோன்றும். அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த டிக்கெட் பழுதாகாது பாதுகாப்பாக வைத்திருந்தான். அவன் எப்போது விமானம் ஏறினாலும் விண்ணில் பறக்கும்போது, அம்மா, நீ கூட வந்துட்ட, நீ மேல பறந்துட்டு என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்வான். அம்மாவின் ஆசை நிறைவேறாததா? இல்லை. அவன் நினைவில் ஃப்ளைட் ஏறி விண்ணில் பறக்கும் மின்னும் ஒளியாய் அருணின் வாழ்வில் என்றும் இருக்கிறாள் அம்மா.